ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 20, 25 மற்றும் 30 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிக சிறிய முழு வர்க்க எண் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி முழு வர்க்க எண் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, மிக சிறியன்னு கொடுத்துருக்காங்க. மிக சிறியன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் கொடுத்துருக்க நம்பருக்கு. இப்போ கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 20, 25, 30க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. இப்போ 2ஆல் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் 10. 25 வந்து 2ஆல் எதுவும் பண்ண முடியாது, அது அப்படி தான் வரும். அடுத்தது 15ன்னு வரும். அடுத்தது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 5ஆல் பண்ணிடலாம். 5ஆல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 5ஆல் பண்ணும்போது 2, இங்கே வெறும் 5ன்னு வரும், இங்கே 3ன்னு வரும். இது காமனாக இந்த நம்பரும் இல்லை, அதனால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 5 × 2 × 5 × 3ன்னு இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 300ன்னு நமக்கு கிடைக்கிது. இங்கே வந்து ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷனில் வந்து என்ன இருக்குன்னா, முழு வர்க்க எண் கொடுத்துருக்காங்களா, அதனால் ஆப்ஷன் வச்சு போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் வச்சு போடும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து 400 இருக்கா. 400 வந்து முழு வர்க்க தான். ஆனால் வந்து இங்கே 300ன்னு வருது. 300 வரதுனால இதோட மல்டிபிள்ஸாக தான் வரும், அதனால 400 வராது. ஆப்ஷன் ஏ வந்து தப்பாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், 300ன்னு வருது. இங்கே 9000 இருக்குது, இதுவும் வராது. அதாவது மல்டிபிள்ஸ் வந்து நிறையா இதில் போகும், அதனால் இதுவும் வராது. அடுத்தது பாருங்கள், 3000 இருக்குது, இதுவும் ஸ்கொயர் ரூட்டில் வராது. அதனால் 300 வந்து 1ஆல் பண்ணும்போது 300 தான் வரும். 2ஆல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 6000 வரும். 3ஆல் பண்ணும்போது 900 வரும். 600 வரும், 900 வரும். அப்போ 3ஆல் பண்ணும்போது 900 வருது. முழு வர்க்கம் வந்து 30 × 30 தான் வந்து முழு வர்க்கம் கிடைக்கிது. அப்போ 900 தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.